ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் SAJS vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பீட்ரூட் பொரியலும் பீக்கங்காய் தோலில் துவையல் செய்வது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் பீட்ரூட் பொரியலுக்கு இப்போ பீட்ரூட் ஒரு 3 பீட்ரூட்டு தோலை சீவி துருவி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாவை பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுறலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பீட்ரூட்டை நம்ம துருவி வச்சுருக்க ஒரு 3 பீட்ரூட்டையும் அதில் போட்டு நல்லா பிரட்டிக்குவோம். தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாகவே போட்டுக்குங்க. இப்போ காய் வதங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சமாக அப்புறம் இந்த இப்போ போட்டிருக்க அளவுக்கு உப்பு போட்டிங்கன்னா உப்பு கரிச்சிரும். அதனால் அப்புறம் வேணும்னா போட்டுக்குங்க. நல்லா வேக வச்சுருவோம் மூடி. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதுலேயே நம்மளுக்கு தண்ணி விடும், நம்ம தண்ணியே ஊற்றலை. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கட்டும். இப்போ தேங்காய் பூ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்குவோம். அதையும் போட்டு நல்லா பெரட்டும். இறக்குற சமயத்தில் தான் தேங்காய் பூ போடணும். தேங்காய் பூ போட்டு நல்லா பெரட்டிட்டோம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. இப்போ வாங்க அடுத்தது நம்ம பீக்கங்காய் துவையல் செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு பீக்கங்காய் ஒரு பீக்கங்காயோட தோலை தான் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதை மேலே உள்ள தோல் கொஞ்சம் சதையோடு லைட்டாக வெட்டணும். ரொம்பவும் தோலாக எடுக்காமல் லைட்டாக அதில் கொஞ்சம் சதை இருக்கிற மாதிரி நம்ம வெட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மேலே ஒரு மாதிரி சொரும்பலாக ஒரு முள்ளு குத்துற மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்படியே இதை வச்சு சீச்சி எடுத்துடணும். பாருங்கள், சதையோடு இந்த மாதிரி தோலை சீச்சி எடுத்து இதே மாதிரி பொடுசாக நம்ம வெட்டி வச்சுக்கணும். இப்போ வெட்டி வச்சு இதே மாதிரி வெட்டி வச்சுக்காச்சு. இப்போ பச்சை மிளகா நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் இது பண்ணிடலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ லெமன் சைஸ் அளவுக்கு ஒரு புளி துண்டு எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் பூ ஒரு 2 ஸ்பூனு, ஒரு புடி கொத்தமல்லி, ஒரு புடி கருவேப்பிலை, புதினா இருந்தாலும் புதினாவும் கொஞ்சம் போட்டுக்குங்க. நான் சும்மா கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிக்குவோம். இப்போ உளுந்து இருக்குல்ல, அது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். அது நல்லா பொரியட்டும். நம்மளுக்கு எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தது. நான் கல்யாணம் கட்டி போன புதுசில் எங்கள் மாமியார் வீட்டில் இந்த துவையலை செய்வாங்க. தோலை எடுத்துகிட்டு, என்னடா குப்பையில் போடுற தோலை போயிட்டு துவையெல்லாம் அரைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நான் ஒரு ஆச்சரியமாகப்பட்டேன். என்னடா இதெல்லாம் போய் துவையல் அரைக்கிறாங்களே, இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் துவையல் அரைச்சி ஒரு நாள் அந்த டேஸ்ட் பண்ணதுலேருந்து இதுவரை நான் பீக்கங்காய் தோலை நான் கீழே போட்டதே இல்லை. நான் கண்டிப்பாக இதை செஞ்சுருவேன். பீக்கங்காய் தோலை நான் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன். இது மாதிரி எங்கள் மாமியார் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று ரொம்ப சிக்கனமாக செய்வாங்க. ஒவ்வொரு விஷயமும் இன்ஷால்லா நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் எங்கள் மாமியார் செஞ்ச ஒரு டிஷ்ஷும் இன்ஷால்லா நான் இதை உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நம்மளுக்கு ரொம்ப வதங்கன்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இப்போ இந்த புளியையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வெட்டி வச்சுருக்க
பீக்கங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். இந்த பீக்கங்காய் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு வேணால் நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் பையும் இதிலே போட்டு நம்ம வதக்கிக்குவோம். உப்பும் நம்ம போட்டுக்குவோம். உப்பும் போட்டு கொஞ்சம் வதக்கினா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சமாகவே போடுங்க. இப்போ நல்லா பாருங்கள் பீக்கங்காய் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கோம். அதையும் போட்டு கொஞ்சம் அதையும் வதக்கிக்குவோம் நல்லா. இந்த துவையல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். பீக்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ணாமல் கீழே போட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு தடவை துவையல் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் பீக்கங்காய் நல்லா இதாகிடுச்சு பாருங்கள், பச்சை வாடை போய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது சுடு சோத்தோட போட்டால் நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தான ஃபுட்டும் வேறு. நம்ம அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ நாள் நம்ம வந்து தோலை சீச்சு குப்பையில் வள்ளி போட்டுருவோம். அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த தோலை வேஸ்ட்டே பண்ண மாட்டீங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய் போட்டோ சுடு சோத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching.